யாராவது இருக்கீங்களா? ரொம்ப இருட்டா இருக்கு. எனக்கு பின்னாடி யாரோ நிக்கிற மாதிரியே இருக்கு. நாளைக்கு இன்டர்வியூ வேற இருக்கு. அத நெனச்சாவே ரொம்ப பயமா இருக்கு. நாளைக்கு சாங் காம்படிஷன் வேற இருக்கு. ஸ்டேஜ் ஏறவே ரொம்ப பயமா இருக்கு. இப்படி எதுக்கு எடுத்தாலும் பயப்படுறவங்களா நீங்க? இந்த வீடியோ உங்களுக்காக. நம்மள்ல பல பேரு எதுக்கு எடுத்தாலும் பயப்படுவாங்க. கண்டிப்பா அந்த பயத்திலிருந்து வெளிய வர உங்களால மட்டும் தான் முடியும். நீங்க உங்க பயத்திலிருந்து வெளிய வரணும் அப்படின்னா, கண்டிப்பா உங்க ஆழ் மனசோட அற்புதங்கள பத்தி டீட்டெயில்டா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா, நீங்க உங்க ஆழ் மனச யூஸ் பண்ணி தான் உங்க பயத்திலிருந்தே வெளிய வரப் போறீங்க. நான் ஏற்கனவே நம்ம ஆழ் மனம் எப்படி வொர்க் ஆகுதுன்னு முன்னாடி பதிவுல சொல்லியிருப்பேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. அகைன் சொல்றேன். நம்ம எல்லாருக்குமே இருக்கிறது ஒரே மனசு தான். ஆனா, அது நமக்குள்ள 2 வகையா பிரிஞ்சு இயங்குது. ஒண்ணு ஆழ்மனம், இன்னொன்னு வெளிமனம். வெளிமனம் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம மார்க்கெட் போய் தக்காளி வாங்குறோம்ல, அதுல நல்ல பழம் எது, கெட்ட பழம் எதுன்னு பார்த்து வாங்குறோம்ல, அது எல்லாமே நம்ம வெளி மனச யூஸ் பண்ணி தான் வாங்குறோம். நீங்க உங்க வெளி மனசுல என்ன நினைக்கிறீங்களோ, அத அப்படியே உங்க ஆழ் மனசு நடத்தி காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள், என்னால இது முடியாது. என்னால இத வாங்க முடியாது. என்னோட சிச்சுவேஷன்ஸ் அப்படி இருக்குன்னு நீங்க நெகட்டிவா உங்க வெளி மனசுல திங்க் பண்ண பண்ண, உங்க ஆழ் மனசு அப்படியே அத நம்பி, கட்டளைகள் மாதிரி ஏத்து உங்களோட வாழ்க்கையில அனுபவங்களாகவே மாத்திரும். அதனால நீங்க உங்க ஆழ் மனசுக்கு முடிஞ்ச அளவு நல்ல எண்ணங்கள மட்டுமே கொடுங்க. ஓகே. இப்போ இந்த வீடியோவோட மெயின் செக்மென்ட்க்கு போலாம். பயம்தான் ஒரு மனுஷனோட மிகப்பெரிய எதிரியே. இந்த பயம் ஆரம்பிக்கும் போது தான் நம்ம கிட்ட எல்லா விதமான தவறான எண்ணங்களுமே தோணும். சோ, அந்த பயத்துல இருந்து எப்படி வெளிய வரலாம் அப்படின்றத பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த பயனுள்ள பதிவுகள் கண்டிப்பா உங்களை வந்து சேரும். நீங்க எந்த விஷயத்த பார்த்து பயப்படுறீங்களோ அந்த விஷயத்த முதல்ல பண்ணுங்க. அந்த பயத்துக்கான மரணம் கண்டிப்பா நிச்சயம்னு சொல்றாங்க கவிஞர் எமர்சன். இந்த பயத்த 2 வகையா பிரிக்கலாம். ஒண்ணு சாதாரணமான பயம், இன்னொன்னு அசாதாரணமான பயம். சாதாரணமான பயம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்ப நீங்க ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது, உங்கள நோக்கி ஒரு வண்டி வந்துச்சுன்னா, டக்குன்னு நீங்க நகர்ந்துப்பீங்கல்ல, அதுதான் சாதாரண பயம்னு சொல்றோம். அதாவது இந்த சாதாரணமான பயத்தினால நமக்கு எந்த பாதிப்புமே கிடையாது. அது இயற்கை நமக்கு தற்காப்புக்காக அளித்துள்ள ஒரு விதமான எச்சரிக்கைன்னு கூட சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது அசாதாரணமான பயம். இந்த அசாதாரணமான பயம் நம்ம வாழ்க்கையிலேயே பெரிய பாதிப்பையே ஏற்படுத்துது. நம்ம எப்போ நம்ம மனசுல இப்படி நடந்துருமோ, இனி என்ன ஆக போகுமோன்னு சொல்லி இந்த கற்பனைகளை நம்ம மனசுல ஓட அனுமதிக்கும் போதுதான் இந்த அசாதாரணமான பயமே நம்ம மனசுக்குள்ள தொத்திக்குது. உதாரணத்துக்கு, நீங்க ஃப்ளைட்ல போக போறீங்க அப்படின்னா, போகறதுக்கு முன்னாடியே உங்க மனசுல, "ஒருவேளை நம்ம இன்னைக்கு ஃப்ளைட்ல போனோம்னா எதுலயாவது மோதி ஆக்சிடென்ட் ஆகிருமோ?" அப்படின்னு சொல்லி பயப்படுறீங்கல்ல, அது எல்லாமே உங்க அசாதாரணமான பயம் தான். இந்த அசாதாரணமான பயம் தான் நமக்கு ஒரு பெரிய தாழ்வு மனப்பான்மையவே ஏற்படுத்துது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் அழகா இல்ல. நான் பெர்ஃபார்ம் பண்ணா கண்டிப்பா என்ன ரிஜெக்ட் பண்ணிருவாங்க. எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. அதனால இன்டர்வியூல என்ன கண்டிப்பா ரிஜெக்ட் பண்ணிருவாங்க. நான் கண்டிப்பா எக்ஸாம்ல ஃபெயில் ஆகிருவணும்னு பயமா இருக்கு. அப்படின்னு நீங்க உங்க கற்பனைகளால பயப்படுறீங்கல்ல, அதுதான் ஒரு பெரிய தாழ்வு மனப்பான்மையவே ஏற்படுத்துது. என்னைக்குமே நீங்க ஒரு விஷயத்த யோசிச்சா, அந்த பயத்துக்கு ஆப்போசிட்டான விஷயமா யோசிங்க. நான் நல்லா இருக்கேன். நான் அழகா பாடுறேன். இந்த வாழ்க்கையில எதா இருந்தாலும் தாண்டி வருவேன். அது மட்டும் இல்லாம, ஏதாவது எனக்கு தெரியலைன்னா, கண்டிப்பா அத கத்துப்பேன். இல்ல, அது எனக்கு தேடி வரும் அப்படின்றத நம்புங்க. அது உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருங்க. உங்க வாழ்க்கையில எந்த விஷயத்த பார்த்து நீங்க பயங்கரமா பயப்படுறீங்களோ, அந்த விஷயத்த நீங்க திரும்ப திரும்ப செஞ்சு, அந்த விஷயத்த உடைக்க உடைக்க உங்க வாழ்க்கையும் அடுத்த கட்டத்துக்கு போய்க்கிட்டே இருக்கும். நம்மள்ல பல பேருக்கு இப்ப நான் சொல்லக்கூடிய இன்சிடென்ட் அதிகமா நடந்திருக்கும். ஒரு யங் மேன் சொல்றாரு. அவருக்கு எக்ஸாம் டைம்ல அம்னீஷியா வந்துருமாமா. அதாவது எக்ஸாம் முடிச்சு எக்ஸாம் ஹால் கிட்ட வெளிய வந்ததும் அந்த கொஸ்டின்கான ஆன்சர் எல்லாமே தெரியுமாமா. ஆனா எக்ஸாம் ஹால்குள்ள எக்ஸாம் எழுதுறப்ப மட்டும் எதுவுமே ஞாபகத்திலேயே இருக்க மாட்டேங்குதாமா. இதுக்கு என்ன காரணம்னா, அவர் ஒவ்வொரு தடவையும் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடியே நான் கரெக்ட்டா எக்ஸாம் எழுதிருவேனா?
ஒருவேளை ஃபெயில் ஆகிருவனோ அப்படின்னு அவர் நினைக்கிற இந்த அசாதாரணமான பயம்தான் எக்ஸாம் டைம்ல அவருக்கு மறதியவே ஏற்படுத்துது. அவரை இந்த தேவையில்லாத பயத்தை போக்குனா ஈஸியா எக்ஸாம்ல எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் எழுதிடலாம். உங்களுக்கும் எக்ஸாம் டைம்ல இப்படியெல்லாம் மறக்குது அப்படின்னா அதுக்கு முக்கியமான ரீசனே நீங்க அதிகமா பயப்படுறீங்கன்னு அர்த்தம். அந்த பயம்தான் உங்களுக்கு எல்லாத்தையுமே மறக்க வைக்குது. த பவர் ஆஃப் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் புத்தகத்தோட ஆத்தருக்கு அவரோட பயம் தொடர்பான எக்ஸ்பீரியன்ஸ சொல்றாரு. அவரு 10 வயசா இருக்கும்போது ஒரு நீச்சல் குளத்துல விழுந்துடுறாரு. தண்ணீர் உள்ள இருட்டு எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. நான் ரொம்ப மூச்சு திணறிட்டு இருக்கும்போது ஒரு பையன்தான் என்னை தண்ணியில இருந்து காப்பாத்தினான். அந்த சம்பவத்துல இருந்து என்னோட ஆழ் மனசுல அந்த பயம் நல்லாவே பதிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் எப்ப தண்ணிய பார்த்தாலும் எனக்கு ரொம்ப பயமாவே இருந்துச்சு. அப்ப அவர் முடிவு பண்ணாரு, நான் கண்டிப்பா இந்த பயத்துல இருந்து வெளியே வரணும்னு நினைச்சு ஒரு சைக்காட்ரிஸ்ட பாக்குறாரு. அவரு இவர்கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க இப்போ நீச்சல் குளத்துக்கு போங்க. அந்த தண்ணிய பாருங்க. அதுகிட்ட நான் உனக்கு பயப்பட மாட்டேன். நான் உன்னை வெற்றி கொள்ள போறேன்னு சொல்லி சத்தமான கம்பீர குரல்ல சொல்றாரு. அவரும் அதே மாதிரி பண்றாரு. அதுக்கப்புறம் அவருக்கு தண்ணி மேல இருந்த பயமே போயிருச்சு. இதுல இருந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, முடிவில்லா பேரறிவான தன்னோட ஆழ் மனசை பயன்படுத்தி தான் நான் அந்த பயத்துல இருந்து வெளியே வரேன்னு சொல்றாரு. இதே மாதிரி நீங்க எந்த விஷயத்த பார்த்து பயப்படுறதா இருந்தாலும் சரி, இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. எக்ஸாம் ஹால், இன்டர்வியூ, ஸ்டேஜ் ஃபியர், இந்த மாதிரி நீங்க எந்த விஷயத்த பார்த்து பயப்படுறதா இருந்தாலும் சரி, உங்க ஆழ் மனசுகிட்ட கண்டிப்பா நான் பயப்படுற விஷயம் நிஜத்துல இல்ல. என்னோட கற்பனையான சொந்த எண்ணங்கள் தான் பயமாவே இருக்கு. நான் உன்னை கண்டிப்பா வெற்றி கொள்வேன்னு உங்க பயத்தை பார்த்து சத்தமா சிரிக்க சொல்றாங்க. அப்படி பண்ணா கண்டிப்பா உங்க பயம் காணாமையே போயிரும்னு சொல்றாங்க. நம்ம தொடர்ந்து பயப்பட்டுட்டே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில ஒரு முக்கியமான முடிவு எடுக்கும்போது இந்த பயம் மிகப்பெரிய தடையாகி நம்ம முன்னேற விடாமையே தடுத்திடும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி சாதாரணமான பயம் அப்படின்றது நல்லதுதான். அது இயற்கை நமக்கு கொடுத்த எச்சரிக்கை. ஆனா தேவையில்லாத கற்பனைகளால வரக்கூடிய இந்த அசாதாரண பயம்தான் ரொம்பவுமே ஆபத்தானது. நமக்கு வர சாதாரணமான பயம் அப்படின்றது நமக்கு கத்துக் கொடுக்கதான் வருதோ தவிர அது எதுவுமே நமக்கு தடையா இருக்கிறது இல்ல. ஆனா அளவுக்கு மீறி வர அந்த அசாதாரணமான பயம் நம்ம வாழ்க்கையில எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியையுமே தடுக்குது. நம்ம கண்டிப்பா நம்ம பயத்தை தாண்டி வாழ முடியும். அதுக்கு ஒரே வழிதான். நீங்க அந்த பயத்து மேல இருக்க அந்த அட்டென்ஷனை எடுத்து வேற ஒரு விஷயத்து மேல நீங்க செலுத்த ஆரம்பிச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பயம் காணாமையே போயிரும். இங்க பயம் அப்படின்றது ஒண்ணுமே கிடையாது. அது அத்தனையுமே நம்மளோட மனசுல மட்டும்தான் இருக்குதே தவிர உண்மையாவே எதுவுமே கிடையாது. அந்த பயத்தை பார்த்து நீங்க சிரிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அது உங்க வாழ்க்கையில ஒரு சிறந்த மருந்தாவே இருக்கும். நம்ம வாழ்க்கையில நம்ம சொந்த எண்ணங்களை தவிர வேற எதுவுமே நம்மளை கஷ்டப்படுத்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்க ஆழ் மனசுல நல்ல எண்ணங்களை மட்டுமே கொடுங்க. நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். இந்த பதிவின் மைய கருத்து என்ன அப்படின்னா, நீங்க எதை நினைச்சும் பயப்படாதீங்க. உங்க ஆழ் மனசுக்கு என்னைக்குமே பயம் அப்படின்ற எதிர்மறையான எண்ணத்தை கொடுக்காதீங்க. ஒரு மனுஷனோட மிகப்பெரிய எதிரியே பயம்தான். உங்களோட தோல்விக்கு முக்கியமான காரணமே பயம்தான். நீங்க எந்த விஷயத்த பார்த்து பயப்படுறீங்களோ அந்த விஷயத்த முதல்ல பண்ணுங்க. அந்த பயத்துக்கான மரணம் கண்டிப்பா நிச்சயம்னு சொல்றாங்க கவிஞர் எமர்சன். உங்களுக்கு எக்ஸாம் டைம்ல எல்லாமே மறக்குது அப்படின்னா அதுக்கு உங்க பயம்தான் முக்கிய காரணம். பயத்துல 2 வகையா இருக்கு. ஒண்ணு சாதாரணமான பயம், இன்னொன்னு அசாதாரணமான பயம். சாதாரணமான பயத்தினால நமக்கு எந்த ஆபத்துமே கிடையாது. ஆனா அசாதாரணமான பயம் நமக்கு மிகப்பெரிய ஆபத்தையே ஏற்படுத்தும். நீங்க உங்க ஆழ் மனசுக்கு சரியான நல்ல எண்ணங்களை மட்டுமே கொடுங்க. எந்தவித எதிர்மறையான எண்ணங்களையுமே கொடுக்காதீங்க. முக்கியமா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்க கொடுக்கிற எல்லா தூண்டுதல்களும் உங்க ஆழ் மனசுல நல்லா பதிய ஆரம்பிக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன். பயனுள்ளதா இருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. நன்றி.